மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் கொஞ்சம் போராட்டம் இருக்கும், ஒரு நிம்மதியற்ற தன்மை இருக்கும், சில நேரங்களில் கொஞ்சம் மன உளைச்சல் கூட இருக்கும். அதனால் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். புதிய விஷயங்களை தொடங்கும்பொழுது சற்று நிதானித்து தொடங்கலாம். அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலும் இறங்கிடாதீங்க. சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம். தன வரவு உண்டு, லாபம் உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் கேட்காமலே வந்துவிடும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினம். நினைத்த காரியத்தை சாதிப்பதற்கான ஒரு வல்லமையும் அதற்கான நல்ல சூழலும் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில புதிய எண்ணங்கள், சில மாற்றங்களை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பட்சத்தில் அதுக்கான ஒரு மாற்றங்களுக்கான ஒரு முயற்சிகள், இதையெல்லாம் எடுப்பதற்கான ஒரு நல்ல காலம். முக்கியமாக ஒரு முன்னேற்றமே இல்லை வாழ்க்கையில், ஒரே இடத்துல நான் தங்கிட்டேன், நான் ஏதாவது ஒன்று செஞ்சாகணும், இந்த போல் எண்ணங்கள்லாம் ஓடலாம். அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு நீங்கள் முயற்சிகளை எடுக்கும் பொழுது அது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதற்கான ஒரு வித்தாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் அமையிறது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மன உளைச்சல்கள்லாம் அகன்று சரியான பாதை புலப்படும், சரியான பாதையில் செல்வீர்கள். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில நேரங்களில் ஆணவம் என்பது மிஞ்சும். அதனால் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கும் பொழுது இந்த முயல் தூங்கி ஆமை வெற்றி பெற்ற கதைன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஆகிடும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் கடுமையான உழைப்பு இருக்கும். சரி, நேர் வழியில் செயல்படுவீங்க, உழைப்புக்கு அஞ்சாமல் செயல்படுவீர்கள், புத்தியும் உபயோகிப்பீர்கள். அதனால் உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான வெற்றிகள் காத்திருக்கின்றனன்னு சொல்லலாம். கடுமையான உழைப்பிற்கு பின் அதுக்கேற்ற நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். ஆருத்ரா நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமான ஒரு தினமாக இது அமையும். எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் நிகழும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட வேண்டும். எப்படி பார்த்தாலும் மதியத்திற்கு மேல் நல்ல பலன்கள் ஏற்படும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவில் சில தடைகள் ஏற்படலாம், தாமதங்கள் ஏற்படலாம். பேசக்கூடிய பேச்சுக்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். எப்போவுமே ஒரு முடிவுக்கு எடுக்கும் பொழுது இரண்டு பக்கமும் சரிபார்த்து முடிவு எடுக்க வேண்டும்பாங்க. ப்ரோஸ் அண்ட் கான்ஸும்பாங்க ஆங்கிலத்தில். தன்னிலை எதிர்நிலை இரண்டையும் பார்த்து தான் ஒரு முடிவு எடுக்கணும். அது போன்ற ஒரு தினமாக இருப்பதால் எதிலும் சற்று நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானித்து செயல்பட வேண்டும். உங்களுடைய பொறுமைக்கும் நிதானத்திற்கும் நல்ல பலன்கள் ஏற்படும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய, லாபங்களை தரக்கூடிய தினமாக அமையும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் சிறு சிறு கவனக்குறைவினால் தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம். அதனால் ரொம்ப எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் கவனித்து செயல்பட வேண்டியது அவசியம். அடுத்து சிம்ம ராசி.
சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் ஏற்படும். சில நேரங்களில் நீங்கள் பேசும்பொழுது சுற்றி வளைச்சு பேசாமல் ரொம்ப நேரிடையாக பேசுவீர்கள். அது நல்ல ஒரு பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். உங்களுடைய தேவைகளை சரியான முறையில் மற்றவங்களுக்கு உணர்த்துவீங்க. அதனால் உங்களுடைய மதிப்பு உயரும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மக நட்சத்திரக்காலுக்கு சிறு தடைகளுக்கு பின் வெற்றி ஏற்படும். பூர நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப அற்புதமான தினமாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் தலையிட்டாலும், எந்த ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அது உங்களுக்கு சாதகமாக முடியும். உத்திர நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் அவசரப்படாமல் இந்த கால தேச வர்த்தமானம் பார்த்தால் சூழலை அனுசரித்து வேலை செய்ய வேண்டியது அவசியம். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சற்று உழைப்பு என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும். மனசுலையும் பார்த்தீங்கன்னா திடீர்னு சில குழப்பங்கள் ஏற்படும். நாம் செய்வது சரிதானா, நம்ம சரியான பாதையில் தான் பயணிக்கிறோமா, இந்த மாதிரியெல்லாம் குழப்பங்கள்லாம் ஏற்படும். அதில் தவறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அது சரியான வகையில் நீங்கள் யோசிக்கிறதால தான் அது ஏற்படுறது. அதனால் நீங்கள் ஒழுங்காக அதை எதையுமே ஆலோசித்து அதற்கான நண்பர்களோடு கலந்து ஆலோசித்து சரியான முடிவுகளை எடுக்க வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம், நன்மைகள் விளையும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களுடைய சிந்தனை சீராக அமையும். மனக்குழப்பங்களை நீக்குவதற்கான வழிமுறைகள் தென்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக இது அமையிறது. அதனால் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படும் போது மதியத்திற்கு மேல் நல்ல பலன்கள் நிச்சயமாக ஏற்படும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் காலையில் நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது விளங்கும். ஆனால் அதே மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சில செலவுகள், மனசில் சில குழப்பங்கள், தேவையில்லாதவர்களுடன் உறவுகள் இல்லை சச்சரவுகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம், குறிப்பாக மதியத்திற்கு மேல். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் பதட்டப்படாமல் நிதானமாக செயலாற்ற நன்மைகள் உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு முன்னேற்றமான அதிர்ஷ்டகரமான ஒரு நல்ல நாளாகத்தான் விளங்கும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மதியத்திற்கு மேல் நல்ல சிறப்பான வாய்ப்புகள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு முறைக்கு இரு முறை யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் தொழிலில் சில விஷயங்களில் ஈடுபடுவீங்க. உங்களுடைய கடுமையான முயற்சிக்கும் விடா உழைப்பிற்கும் நல்ல பலன்கள் ஏற்பட தொடங்கும். மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிற ஒரு தெம்பு மனதில் பிறக்கக்கூடிய தினம்னு கூட சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களான விசாக நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் காலையில் நல்ல பலன்கள் ஏற்படும். மதியத்திற்கு மேல் சில பிரச்சனைகள் ஏற்படலாம், கவனமாக இருக்க வேண்டும். அனுஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஆக்கப்பூர்வமான முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. கேட்டை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படும். ஆனால் மதியத்திற்கு மேல் நல்ல வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினமாக இது மாறும். அடுத்து தனுசு ராசி.
தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்குது. எதிர்பாராத விதமாக உங்களுடைய சிறப்புகள் வெளிப்படும். அதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படும். நல்ல பெயரையும் புகழையும் பெறக்கூடியதற்கான ஒரு வழிமுறைகளை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் காலை பொழுது சிறப்பாகவே அமையும். பூராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக தென்படுகிறது. எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப த்ரஸ்ட்டு சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு வெறித்தனமாக செயல்படாமல் சுலபமாக எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டியது அவசியம். உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சில பின்னடைவுகள் ஏற்படும், மன உளைச்சல்கள் ஏற்படும். நிதான போக்கை கையாள வேண்டும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில இடைவிடாத சில பிரச்சனைகள் மாலை வேளையில் தீர்ந்துவிடும். முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம், ஆனால் படிப்படியான முன்னேற்றமாக இருக்கும். உங்களை பிடிச்சிட்டு இருக்கிற சில பிரச்சனைகள் விலகுவதற்கான ஒரு காலகட்டமாக இது தென்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் மதியத்திற்கு மேல் நல்லது காலமாக அமையும். திருவோண நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக அமைகிறது. அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் மதியத்திற்கு மேல் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். காலையில் சில சோதனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உறவுகள் என்பது வளர்ந்து பலப்படும். உங்களுடைய பிரச்சனைகளை மற்றவர்கள் இப்பொழுது புரிந்து கொள்வார்கள். உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வும் பாராட்டையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை கொண்ட தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு அனுகூலமான தினமாக இருக்கிறது. நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். அடுத்த மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய கூட்டாளிகள் நண்பர்களால் நல்ல ஒரு லாபத்தை பெறுவீர்கள். மதியத்திற்கு மேல் குறிப்பாக கிரக நிலவரங்கள் உங்களுக்கு ரொம்ப அனுசரணையாக அமைந்திருக்கிறது. நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இருக்கும். சில பேர் புதிய தொழில் தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தைகளும் ஈடுபட வேண்டி வரலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவு சோதனைகள் உண்டு, கவனமாக செயல்பட வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அனுகூலமான நல்ல பலன்களே ஏற்படும். ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தைரியமாக செயல்பட வேண்டியது அவசியம்.